முருகர் ஆராய்ச்சியில் நான் மிரண்டு போன விஷயங்கள் என்னென்னா, சென்னையிலேருந்து இமயமலை வரைக்கும் போய் பயணம் பண்ணி முருகர் பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறோம், உலகம் ஃபுல்லாக முருகர் பற்றி தேட போகிறோம், முருகர் ஆராய்ச்சியில் பயணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதில் நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, உலகம் ஃபுல்லாகவே முருகர் வழிபாடு இருந்திருக்கு. இன்னும் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறப்போ அது இன்னும் ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். நம்ம இளையராஜா ஐயா உருவாக்கின ஜனனி ஜனனி பாடல் இப்போ வரைக்கும் அது வந்து யாராலையுமே அந்த மாதிரி ஈடு இணை கொடுக்க முடியாது. அதே மாதிரி மருதமலை மாமணிய முருகையா அந்த பாடல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இவருக்கு ஒரு பெரிய ஞானம் கொடுத்து உருவாக்கின படம் அந்த சின்ன சின்ன முருகையா. டைட்டில் ஸ்பான்சர் தீப ஜோதி, பஞ்சதீபம், பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம். The Chennai Silk, Adiradi Collections, Saravadi Celebrations, NCR, Pure Cotton Club, Formal and Casual Shirts, Presta, Presta Women's Wear, அனைத்திலும் Besta, Presta, Inner Wears, Leggings and Nighties. Supported by Grand Royal Tours, we make sweet memories. Attica Gold Company, Cash for Gold Jewelry. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Powered by Vivo, step into the future of design and motion with all new Vivo V60e coming soon. Lakshmi Ceramics, the largest retail tile store. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Skyflex mattress, sleep better, perform better. Heritage partner கந்தவிலாஸ், ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி, குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு. Furniture partner Supreme Furniture, truly stylish. Banking partner Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, build a better life. Sweets partner Ashwin Sweets and Snacks, உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். Gifting partners Sacred Needs, one stop destination for all your spiritual products. Food partner Kolathur Babu Catering. Travel partner Red Taxi. Hospitality partner Hotel M Grand. Beverage partner Wag Bakri, best quality tea since 1982. Aqua partner Springs. Snacks partners Chennai Samosa. சார், நீங்க வந்து முருகப்பெருமானை பற்றி இமயம் முதல் குமரி வரை பல ஆராய்ச்சிகளை நீங்க மேற்கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்க நீங்க எங்களுக்காக சொல்லுங்க, உங்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு என்னவாக இருக்கின்றது? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து கலாட்டா குழுமத்திற்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கொடுத்துடலாம், ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கறது கஷ்டம். அது வந்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலையும் சிறந்த நம்பிக்கை வந்து பக்தி நம்பிக்கை. அந்த பக்தி நம்பிக்கையை இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி மூலயமா இங்கே இருக்கிற மக்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கன்னா, இந்த காணொலியை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. யூடியூப் மூலயமாவும் சமூக வலைதளம் மூலயமாவும் அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கையில் அவங்க பட்ட துன்பத்துக்கு இல்லை அவங்க மனதில் இருந்த கேள்விக்கு இல்லை ஏதோ ஒரு வகையில் இந்த பக்தி டிவைன் விருதுகள் வந்து ஒரு நம்பிக்கையும் பக்தியும் கொடுக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் விருது கொடுக்குறாங்க, எல்லாரும் விருது வாங்குறாங்க, விருது பெறாங்கன்றப்போ எனக்கு ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் 1 வருஷமாகவே வந்து கலாட்டா குடும்பத்துலேருந்து நம்ம ஐயா விவேக் அவர்களுக்கு நான் தொடர்பு கொண்டே இருப்பார். நம்ம ஒரு நேர்காணல் பண்ணலான்னு நான் சொன்னேன், ஐயா முருகர் உத்தரவு கொடுத்தா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நம்ம சினிமா எல்லாத்துலேயும் இருந்து வந்ததுனால ஒருத்தவங்க ரொம்ப நிகழ்ச்சியை தவிர்த்தாங்கன்னா இவ்வளோ தலகணமாக இருக்காங்களே, நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்களே நினச்சிட போகிறாருன்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் தாழ்மையாக சொல்லுவேன். தயவு செய்து அப்படி நினச்சிடாதீங்க. நான் போன நேர்காணல் எல்லாமே முருகர் உத்தரவு கொடுத்து தான் போனேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பாருன்ட்டு நடுவில் ஒரு கோவில் ஒன்று பிளான் பண்ணோம். அதுவும் கடைசியாக நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் தள்ளி தள்ளி போய் கடைசியில் பாருங்கள், இப்படி ஒரு நிகழ்வில் இப்படி ஒரு மேடையில் அதுவும் ஐயா வந்து உண்மையிலே வந்து அவருக்கு விருது கொடுக்கறது வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டோன்னே விருது விழான்னாரு. நான் சொன்னேன், விருது விழான்னா என்னத்துக்குங்க, எனக்கு எதுவும் கொடுக்க போகிறீங்களா? இல்லை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னாரு. உண்மையிலே வந்து எனக்கு கொடுக்குறத விட நான் மறுத்திருப்பேன். ஏன்னா நம்ம விருது வாங்குற அளவுக்கு பக்தி விருது வாங்குற அளவுக்கு இன்னும் நம்ம அந்த அளவுக்கு எந்த பெரிய சாதனையும் பண்ணல. அப்போ விருது கொடுக்க போகிறோன்னா அப்போ யாருக்குங்க கொடுக்க போகிறோன்னா இவர் பேர் சொன்னேன். ஐயா கண்டிப்பாக வந்துடுறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மகாலய அமாவாசை. இந்த ஒரு பொண்ணான நாளில் வந்து நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. இது இன்றைக்கி எது பண்ணாலுமே வளரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருநாள். எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் நான். இன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் நான் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் இன்றைக்கி. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சாமி வரும். அந்த சாமி வரப்போ நான் பக்கத்தில் இருந்து பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சாமி கும்பிடும்போது நான் இருப்பேன். அது எல்லாத்தையும் விட்டுட்டு முருகர் வந்து இங்கே வர வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும். அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. முருகர் வந்து என்னோட முருகர் ஆராய்ச்சி, முருகர் சொல்லக்கூடிய செய்தி, முருகர் ஆராய்ச்சியில் நான் மிரண்டு போன விஷயங்கள் என்னென்னா, இப்போது வெளியில் கூட நான் சொல்லியிருந்தேன், 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் முருகர் கோயில் போய் சாமி கும்பிடும்போது தெரியாது. ஒரு 10 வருஷம் கழித்து 13 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து இமயமலை வரைக்கும் போய் பயணம் பண்ணி முருகர் பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறோம், உலகம் ஃபுல்லாக முருகர் பற்றி தேட போகிறோம், முருகர் ஆராய்ச்சியில் பயணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதில் நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா,
உலகம் ஃபுல்லாகவே முருகர் வழிபாடு இருந்திருக்கு. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் உருவானதே முருகரால் தான். ஏன்னால் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு நீங்கள் அறிவியல் ஆராய்ச்சியில் கேட்டிங்கன்னா சவுண்ட் அண்ட் லைட் மூலயமா உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. ஒளி மற்றும் ஒளியால் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இந்த கலியுகத்துக்கு சொந்தமான ஒரு கடவுள். இந்த பிரபஞ்ச நாயகனே அவர் தான். காரணம் அவரும் ஒளி மூலயமா தான் உருவானார். அது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்கின்றதை நான் ஒரு தொகுத்தே இப்போது சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மலேசியாவில் ஒரு கோவில் போக போகிறேன். நம்மளுக்கு மலேசியானா 10 மலை முருகன் மட்டும்தான் தெரியும். ஆனால் மலேசியாவில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்குது. அதுவும் கந்த புராணத்தோடு தொடர்புடைய கோவில் இருக்குது. அது ஒரு பெரிய இது. ஆனால் உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் முருகர் சொந்தமாக இருந்தாலும் நம்ம தமிழ் மண்ணுக்கு மட்டும்தான் ஒரு பந்தம், தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் ஒரு பந்தம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ரத்த தொடர்பு வந்து நம்மளுக்கும் முருகருக்கு இருக்குது. அதுதான் நான் முருகர் ஆராய்ச்சி உணர்ந்தது. நம்மளுக்கு மட்டும்தான் ஒரு ரத்த சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்து அது எல்லோரும் உணர்ந்திருப்பாங்க. நான் ஒரு வார்த்தையால் சொல்லிடுறேன். இன்னும் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறப்போ அது இன்னும் ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இன்னொரு கேள்வியும் எங்களுக்கு இருக்குது. இப்போ இருக்கிறது முருகர் யுகம் தான் இல்லைங்களா? இந்த முருகர் யுகத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமா? 2022 வந்து நான் ஒரு அரசியல் பேட்டி கொடுக்கறதுக்காக ஒரு யூடியூப் சேனல் போனேன். அப்போ அரசியல் பேட்டி கொடுத்துட்டு வரப்போ சகோதரி தமிழ்னு ஒருத்தங்க தான், சார் நீங்கள் வந்து நம்ம பக்தி சேனலுக்கு வந்து நீங்கள் சாமி முருகர் பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. நான் என்னங்க முருகரை பற்றி ஃபஸ்ட்டு அவங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆன்மீகத்தை பற்றி என்னங்க பேசுங்க? இல்லை சார் நீங்கள் முருகரை கும்பிடுவீங்களா சார், முருகர் பற்றி பேசுங்க. நாங்கள் அந்த முருகர் பேட்டி தான் என் வாழ்க்கையை மாற்றிச்சுன்னு சொல்லணும். இன்றைக்கி எல்லாம் அரசியலுங்கிற எல்லாத்தையும் திறந்து கிட்டத்தட்ட நான் தேடை மெடிடேஷன் கற்றுக்கிறப்ப தான் கிட்டத்தட்ட ஒரு 3வது ஸ்டேஜ் மெடிடேஷன். அப்போ தான் நான் வந்து 2022 எண்டில் சொல்கிறேன், ஜூலை மாதமோ ஆகஸ்ட் மாதமோ, நான் ஒருத்தர் மட்டும் நீங்கள் முருகர் பற்றி பேசுகிறேன். நீங்கள் பாருங்கள் சார், இன்னும் அடுத்த வருஷம் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் முருகர் எல்லாருமே முருகரை பற்றி பேசுவாங்க. எங்கும் முருகர் எதிலும் முருகராக இருப்பார். அரசே வந்து முருகருக்காக விளையாடுக்குன்னு நான் பதிவு பண்ணியிருந்தேன். கடைசியில் அது உண்மையிலே முருகர் மாநாடுன்னு அறிவிச்சப்போ எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் முருகர் நம்மளை ஒரு கருவியாக செயல்பட வச்சுருக்காரு. இன்னும் வந்து இப்போ திருப்புகழ் பற்றி நான் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். திருப்புகழ் வந்து நம்மளுக்கு எப்படி ஆக்சிஜன் வந்து நம்ம உயிர் வாழத்துக்கு ஒரு முக்கியமோ அந்த மாதிரி திருப்புகழில் அப்பேற்பட்ட விஷயத்தை முருகப்பெருமான் அருணகிரிநாமலாம் கொடுத்துருக்காரு. இந்த திருப்புகழை வந்து உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பேச ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் வரும் காலங்களில் திருப்புகழுக்காக அரசே ஒரு விழா எடுக்கும். நம்ம யாரெல்லாம் வியந்து பார்த்தோமோ, எந்த நாட்டெல்லாம் வியந்து பார்த்தோமோ அவங்களே திருப்புகழ் பற்றி பெருமையாக பேசக்கூடிய காலம் வரும் விரைவில். Galata Divine Awards 2025 Devotional Voice of Traditional Music. The award goes to Mr. Sadasivam V. முதல் முறையாக இப்படி பெரிய ஒரு சோசியல் மீடியாவில் கலாட்டா டிவைன் அவார்டு பெறுவது, அதுவும் இது ஒரு சங்கீத கோவில், இந்த இடத்துல இந்த விருது வாங்கிறது எனக்கு அந்த முருகன் ஐயப்பன் கொடுத்த விருதாக இதை நான் கருதுகின்றேன். எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. கலாட்டா குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம கலாட்டால இருந்து இந்த அவார்ட்ஸ்க்காக கால் பண்ணும்போது கூட நீங்க வந்து ஒரு முருகரை பத்தி பாடிட்டு அந்த இடத்துல தான் இருந்ததா வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப கண் கலங்கி இந்த அவார்ட் பத்தி நாங்க சொன்னதுமே நீங்க அவ்வளோ நெகிழ்ச்சியா எங்ககிட்ட பேசுனீங்க. அந்த தருணம் எப்படி இருந்ததுன்னு ஒரு சில வார்த்தைகள் சார். இந்த பாடல் முருகன் ஆசீர்வதித்தாலும் கூட இந்த பாடல் இன்று வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. அதுக்கு முதல்ல கலாட்டா டிவைனுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் கிறிஸ்டோபர் ஸ்டுடியோ ஜேயின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோவில் செந்தூரனே சிவபாலனே அப்படிங்கிற பாட்டு பல்லவி முடிச்சுட்டு சரணம் போறதுக்கு கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு தமிழ் பிரியா ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி கலாட்டாவில் இருந்து இந்த பாடலை கௌரவிக்கிறோம் அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. முதல் விருது இப்படி ஒரு பெரிய ஆன்றோர்கள் இருக்கிற சபையில் நான் வாங்குற ஒரு நினைவு இது. அதனால எல்லோருக்கும் வருகை புரிந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ அந்த தருணத்தில் நீங்கள் ஒரு பாடல் பாடிட்டு இருந்ததா சொன்னீங்க. ஸோ அது ரொம்ப லக்கியான பாடல் இல்லையா? கண்டிப்பா. அதை எங்களுக்காக அந்த செந்தூரணி 2 வரிகள். செந்தூரனே சிவபாலனே சிவகாமியின் அருள்மைந்தனே, செந்தூரனே சிவபாலனே சிவகாமியின் அருள்மைந்தனே. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த நிகழ்வை நீங்கள் ரொம்ப சிறப்பிச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக கலாட்டா சார்பாக சீக்ரெட் நீட்ஸ் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர். சந்தோஷம். சீக்ரெட் நீட்ஸோட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர் சார். தேங்க்யூ. பாரம்பரிய இசையின் தெய்வீக குரல் என்ற விருதை பெற்ற சதாசிவம் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஐயா பற்றி ஒன்று நான் சொல்லிடுறேன். இந்த கலியுகத்தில் வந்து மனிதர்கள் வந்து
யார் வேணாலும் இசையமைக்கலாம், யார் வேணாலும் பாடலாம். ஞானம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே பக்தி இசை பண்ணுவாங்க, சினிமா இசை பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணலாம். மனிதர்கள் வந்து தெய்வத்துக்காக பாடுற பாடல்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 99%. ஆனால் தெய்வமே ஒரு சில ஆட்களை செலக்ட் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து செய்ய வைக்கும். தெய்வமே அதுக்கு டியூனும் கொடுத்து அவங்களுக்கு சக்தியும் கொடுத்து அந்த ஞானத்தையும் கொடுத்து அப்படிப்பட்ட உருவான பாடல் தான் நம்ம இளையராஜா ஐயா உருவாக்கின ஜனனி ஜனனி பாடல். இப்போ வரைக்கும் அது வந்து யாராலையுமே அந்த மாதிரி ஈடு இணை கொடுக்க முடியாது. அதே மாதிரி மருதமலை மாமணிய முருகையா அந்த பாடல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இவருக்கு ஒரு பெரிய ஞானம் கொடுத்து உருவாக்கின பாடல் அந்த சின்ன சின்ன முருகையா. இவர் முகம் இன்னைக்கு வெளியில் தெரிஞ்சு வந்து பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட அந்த பாடல் உருவாக்கி எவ்வளோ வருஷம் இருக்குங்க? 4 வருஷம். 4 வருஷம். இவர் குரல்லாம் தெரியாமே பல கோடி மக்கள் அதை ஸ்டேட்டஸ்லையும் ஃபோன்லேயும் கேட்டு பண்ணியிருப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு ஐயா முகத்தை வெளியே கொண்டு வந்த கலாட்டா டிவைன் குழுமத்துக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். முருகப்பெருமான் கேட்டு வாங்கிய பாடல் தான் அந்த சின்ன சின்ன முருகையா. வாழ்த்துக்களுங்க. சந்தோஷம். நீங்க வந்து என்ன வாழ்த்துனது மனப்பூர்வமா வாழ்த்திருக்கீங்க. அதுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். உங்களுடைய எல்லா புகழும் முருகனுக்கே. டைட்டில் ஸ்பான்சர் தீப ஜோதி, பஞ்சதீபம், பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம். The Chennai Silk, Adiradi Collections, Saravadi Celebrations, NCR, Pure Cotton Club, Formal and Casual Shirts, Presta Women's Wear, அனைத்திலும் Presta, Inner Wears, Leggings and Nighties. Supported by Grand Royal Tours, we make sweet memories. Attica Gold Company, cash for gold jewelry. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Powered by Vivo, step into the future of design and motion with all new Vivo V60e coming soon. Lakshmi Ceramics, the largest retail tile store. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Skyflex mattress, sleep better, perform better. Heritage partner கந்தவிலாஸ், ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி, குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு. Furniture partner Supreme Furniture, truly stylish. Banking partner Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, build a better life. Sweets partner Ashwin Sweets and Snacks, உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். Gifting partners Sacred Needs, one-stop destination for all your spiritual products. Food partner Kolathur Babu Catering. Travel partner Red Taxi. Hospitality partner Hotel M Grand. Beverage partner Wag Bakri, best quality tea since 1982. Aqua partner Springs. Snacks partners Chennai Samosa.